ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களோட ஃபாசில் ரஃபி. இந்த வீடியோவில் வந்து நம்ம வியட்நாம் இ விசா எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வியட்நாம் இ விசா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ இல்லை, கிட்டத்தட்ட 2100 பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம இது ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்கிடலாங்க. இதுக்கு நமக்கு தேவைப்படுறது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஃபோட்டோ, அப்புறம் வந்து நம்மளோட பாஸ்போர்ட் சாஃப்ட் காப்பி இருந்தால் போதுங்க, நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். நான் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா தனியாக போகல, என் ஒய்ஃபும் குழந்தையும் இருக்காங்க. ஸோ ஃபேமிலி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போய்ட்டு வியட்நாம் இ விசான்னு டைப் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச் பண்ணது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் நிறைய ஆப்ஷன் வரும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பான்சர்ட் ஆப்ஷன். இந்த வெப்சைட்டில் இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா அந்த ஸ்பான்சர்ட் ஆப்ஷன்லாம் முடிச்சு இங்கே வியட்நாம் இ விசா நேஷ்னல் போர்ட்டல் ஆன் இமிக்ரேஷன் இருக்குல்ல, இதுதான் நம்ம கிளிக் பண்ணோம். இதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன். இந்த வெப்சைட்குள்ளே போனதுமே நம்ம வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம், ஃபார் ஃபாரினர்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே போய் தான் நம்ம இ விசா அப்ளை பண்ணோம். ஃபஸ்ட் நம்ம லேண்ட் ஆனதும் நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய ஃபோட்டோ, பாஸ்போர்ட்டோட ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்கோம். அதில் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் ஒரு 70% ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி ஃபோன்லேயே எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் சைடு இமேஜாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீ கொடுத்துருக்காங்க. விசாக்கு எவ்வளோன்னு $25 வந்து சிங்கிள் என்ட்ரி, $50 வந்து மல்டிபிள் என்ட்ரிங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் ரீட் பண்ணி கீழே இருக்க செக் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துடணும். இதுக்கு அடுத்த பேஜில் தான் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்து நம்ம ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ண சொல்லுவோம். இதில் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எந்த டைமென்ஷனும் கொடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்க மாதிரி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அப்லோட் பண்ணிடுங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட்டோட ஃப்ரண்ட் பேஜ் அப்லோட் பண்ணோம். இதில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ் வந்து ஜேபிஜி ஃபார்மேட்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கிளியராக தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா பர்சனல் இன்ஃபர்மேஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்மளோட கிவன் நேமும் சர்நேமும் கொடுத்துருக்கோம். அது எப்படி பாஸ்போர்ட்டில் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த்து, அப்புறம் ஜெண்டரும் செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் பர்த்னு ஒரு ஃபீல்டு இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்போர்ட்லேயே வந்து பிளேஸ் ஆஃப் பர்த் அவைலபிளாக இருக்கும். அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து கண்ட்ரி சூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இந்தியாங்கனால இந்தியா சூஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரிலீஜியஸ் பார்த்திங்கன்னா நம்ம இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டினா என்னங்கிற ரிலீஜியஸ் வந்து அதில் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்கோம். இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா இந்த மெயில் ஐடிக்கு தான் வந்து நம்மளோட விசாவை அவங்க அனுப்புவாங்க. ஸோ இது 2 வாட்டி கேட்டிருப்பாங்க, இமெயில் அப்புறம் கன்ஃபார்ம் இமெயில். ஸோ இதில் கரெக்டாக அந்த மெயிலை டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் செட் ஆஃப் கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் என்னென்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு ஏதாவது பாஸ்போர்ட் யூஸ் பண்ணி வியட்நாம் என்ட்ரு ஆகிருக்கீங்களா, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு மல்டிபிள் நேஷ்னாலிட்டி இருக்கா, இல்லை நீங்கள் என்ஆர்ஐயா, அப்புறம் வந்து நீங்கள் வியட்நாமில் ஏதாவது வயலேஷன் ஏதாவது பண்ணியிருக்கீங்களாங்கிற செக் பாக்ஸ்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஃபில் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த விசாவோட கிராண்ட் டேட் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த டேட்டுக்கு அங்கே ரீச் ஆவீங்க, அப்புறம் வந்து எப்போ நீங்கள் ரிட்டன் ஆவீங்கிற டேட்டை கொடுத்துருங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1 வீக் பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த டேட் கொடுத்துனேன். ஸோ August 15 போய் August 21 வந்து முடிஞ்சு அங்கே வந்து ரிட்டன் ஆகிற மாதிரி. ஸோ நீங்கள் எந்த டேட்டில் போகிறீங்களோ அந்த டேட் ஃபில் பண்ணிடுங்க. டைப்பு பார்த்திங்கன்னா ஆர்டினரி பாஸ்போர்ட் தான், பை டிஃபால்ட் அதுதான் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பாஸ்போர்ட் நம்பர் செலக்ட் பண்ணிடுங்க. அப்புறம் பாஸ்போர்ட்டோட டீட்டெயில், டேட் ஆஃப் இஷ்யூ, அப்புறம் டேட் ஆஃப் எக்ஸ்பைரி, இந்த டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பாஸ்போர்ட்லேயே இருக்கும். அதை பார்த்து அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ன்னு இருக்குது. பை டிஃபால்ட்டாக இந்தியான்னு செலக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கான்டாக்ட் அட்ரஸ்ன்னு இருக்குது. அதில் நீங்கள் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்க அட்ரஸ் போட்டுக்கோங்க. இப்போ என்னோடய கேஸில் பார்த்திங்கன்னா என் பாஸ்போர்ட்டில் இருக்க அட்ரஸ் வந்து பழைய அட்ரஸ்ஸு. இப்போ நான் ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து பாஸ்போர்ட்டில் இல்லை. ஆனாலும் நீங்கள் இப்போ ஸ்டே பண்ணியிருக்க அட்ரஸே கொடுத்துருங்க கான்டாக்ட் அட்ரஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி கான்டாக்ட்னு ஒரு ஸ்டெப் இருக்குது. இது ஆப்ஷனல் தான். ஸோ ஆனாலும் கொடுத்துக்கோங்க, நல்லது தான். ஸோ நான் வந்து என் பிரதரோட டீட்டெயில் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் யார் வேணுமோ அவங்க டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க. அதே மாதிரி அவங்களோட அட்ரஸ்ஸு, அவங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்போ அதையும் அதில் மென்ஷன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்குபேஷன் டீட்டெயில்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களோட ஆக்குபேஷன் போட்டுக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் ஏதோ கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட நேம் போட்டுருங்க. இல்லை வந்து உங்கள் குழந்தைங்க யாராவது ஸ்கூலில் தான் படிக்கிறாங்கன்னா அந்த ஸ்கூலோட நேம் போட்டுருங்க. அதே மாதிரி நம்ம என்ன பொசிஷனோ அது கொடுத்துருங்க. அதே மாதிரி நம்ம கம்பெனியோட கான்டாக்ட் நம்பர் இருந்தால் அந்த கான்டாக்ட் நம்பரும் அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். அட்ரஸும் கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆக்குபேஷனுங்கிற ஃபீல்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை ஹோம் மேக்கருங்கிறது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பர்பஸ் ஆஃப் என்ட்ரின்னு இருக்கும். பை டிஃபால்ட் டூரிசம் தான் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் வேறு ஏதாவது மாற்றணுன்னா அதில் இருக்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஏஜென்சி மூலயமா அப்ளை பண்ணால் அந்த ஏஜென்சியோட டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இப்போ வந்து நம்மளாக பண்ணுறதுனால அதெல்லாம் பிளாங்காக விட்டுருங்க, ஆப்ஷனல் தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லென்த் ஆஃப் ஸ்டேன்னு இருக்கும். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் 1 வீக் தான் ஸ்டே பண்ண போகிறேன்.
ஆனாலும் 30 டேஸ்னு கொடுத்துக்கிறேன். ஏன்னா நான் 1 வீக் மேலே செலக்ட் பண்ணேன், அது பை டிஃபால்ட்டாக 30 டேஸ் செலக்ட் ஆயிடுச்சு. ஏன்னா இது 30 டேஸ் விசானால. ஸோ நீங்களும் 30 நாள் கொடுத்துருங்க. இன்டர்ன் டேட் ஆஃப் என்ட்ரிங்கிறது இன்னொரு வாட்டியும் கேட்குது. ஸோ அதை திரும்பவும் என்ட்ரு பண்ணிக்கோங்க எப்போ நீங்கள் வந்து ரீச் ஆவீங்கன்னு. அப்புறம் இதுதாங்க முக்கியமான இன்ஃபர்மேஷனு. நீங்கள் எந்த ஏர்போர்ட்டில் வந்து ரீச் ஆவீங்க, அப்புறம் எந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்புவீங்க. ஸோ அதை போர்ட் ஆஃப் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் எங்கே நீங்கள் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்களோ அதை கொடுத்துருங்க. அதே மாதிரி எந்த ஏர்போர்ட்டில் நீங்கள் கிளம்புறீங்களோ அந்த ஏர்போர்ட்டை செலக்ட் பண்ணிங்க. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒச்சிமன் சிட்டியில் வந்து லேண்ட் ஆக போகிறேன். ஸோ அந்த ஏர்போர்ட் செலக்ட் பண்ணிட்டேன். அப்புறம் டானாங்லேருந்து கிளம்ப போகிறேன். ஸோ இந்த 2 ஏர்போர்ட்டும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு நீங்கள் டிக்கெட் எதுவும் புக் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஏர்போர்ட்டில் ரீச் ஆகி எந்த ஏர்போர்ட்லேருந்து கிளம்ப போகிறீங்க அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அந்த ஹோட்டலோட பேர் மட்டும் கொடுத்தா போதும். அதுக்கான ப்ரூஃப் எதுவும் அட்டாச் பண்ண தேவையில்லை. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் பிளேஸ் போகிறீங்க, நிறைய ஹோட்டலில் ஸ்டே பண்ணுறீங்கனாலும் பரவாயில்ல, ஏதோ ஒரு ஹோட்டல் நேம் அது மட்டும் மென்ஷன் பண்ணிங்க. நான் என்ன பண்ணேன்னா இப்போ ஒச்சிமனில் தான் போகிறேன். ஸோ அங்கே எங்கே ஸ்டே பண்ண போகிறேன்னா அந்த ஹோட்டலோட பேர், அப்புறம் என்ன சிட்டியோ, ஸோ ஒச்சிமன் சிட்டிங்கிறத செலக்ட் பண்ணிட்டேன். திரும்பவும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் வந்து நீங்கள் லாஸ்ட் 1 இயரில் வியட்நாம் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோ கொடுத்துருங்க. அப்புறம் உங்கள் ரிலேட்டிவ் யாராவது வியட்நாமில் இருந்தாங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோன்னு கொடுத்துருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட 14 வயசுக்கு கீழே இருக்க யாராவது குழந்தைங்க யாராவது ட்ராவல் பண்ணாங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நான் பார்த்திங்கன்னா என் பையன் கூட போகிறேன், அவனுக்கு 3 வயசு ஆகுது. ஸோ அவனோட நேமும், அப்புறம் அவனோட ஜெண்டரும், அவனோட டேட் ஆஃப் பர்த்தும், அப்புறம் நம்ம அட்டாச் பண்ண மாதிரியே ஒரு ஃபோட்டோ ஒயிட் பேக்ரவுண்டில் அவனோட ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணும். இதில் பார்த்திங்கன்னா அவனோட பாஸ்போர்ட் டீட்டெயில் எதுவும் கேட்கல, ஜஸ்ட்டு பேர், பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. அடுத்த செக்ஷன் பார்த்திங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸோட டீட்டெயில் கேட்டிருந்தாங்க. வியட்நாம் பார்த்திங்கன்னா ட்ராவல் இன்சூரன்ஸ் வந்து மேண்டேட்ரி இல்லை, அதனால் நான் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுக்கலை. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதில் ஃபில் பண்ணிடுங்க. இந்த எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அந்த கேப்சா கொடுத்து ரிவ்யூ அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிடுங்க. அதை செலக்ட் பண்ணது இந்த மாதிரி ஒரு பாப்அப் வரும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கோடுன்னு ஒன்று இருக்கும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்கள் இமெயிலுக்கும் ரிசீவ் ஆகும். இதை வச்சு தான் நம்ம இந்த அப்ளிகேஷனை எடுத்து ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நம்ம இது வரைக்கும் ஃபில் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் ஒரு வாட்டிக்கு பார்த்துட்டு கீழே வந்து பேமெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா விசாக்கான சார்ஜஸ் இருக்குது, $25. அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 0.234 வந்திருக்கு. அப்புறம் இதோட அமௌண்ட் வியட்நாம்லேயும் கன்வெர்ட் பண்ணி அவங்க சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு பே இ விசா ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து வந்து நம்ம பேமெண்ட் கேட்வே போயிடும். அப்புறம் வந்து நீங்கள் விசாவா மாஸ்டர் கார்டா என்னங்க உங்கள் கார்டு டைப்பை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிருங்க. இதில் வந்து நம்ம கிரெடிட் கார்டு இல்லை டெபிட் கார்டு ரெண்டுமே கொடுத்துக்கலாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன் வந்து நம்ம கார்டில் ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் கார்டு டீட்டெயில்ஸ் மட்டும் இல்லாமல் நம்மளோட அட்ரஸும் கேட்டிருக்கோம், பில்லிங் அட்ரஸ்ஸு. ஸோ அதுவும் கொடுத்துட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த விசாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் கொடுத்துருக்கு. இதில் விசா ப்ராசஸ் ஆகி வர டைம் பார்த்திங்கன்னா 3 நாள்லேருந்து 15 நாள் ஆகும்னு போட்டிருக்கு. அப்புறம் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படிச்சுட்டு அந்த அக்ரி பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷனுக்கு வந்து ஓடிபி எதுவும் கேட்காது. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா HDFC பேங்க்லேருந்து ஓடிபி ஒன்று வந்துருந்துச்சு. அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஓடிபி கேட்டு ஒரு பாப்பப் வந்துருந்துச்சு. இன்கேஸ் உங்களுக்கு வந்தால் அந்த ஓடிபி கொடுத்து கன்ஃபார்ம் பட்டன் அமுத்திடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் சக்ஸஸ் ஆகி அப்புறம் அவங்களோட விசா போர்ட்டலுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிருச்சு. நமக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு அவைலபிளாக இருக்கும். இந்த கோடு எடுத்து அதே சைட்டில் போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஸ்டேட்டஸு. இந்த ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு, அப்புறம் நீங்கள் கொடுத்த ரெஜிஸ்ட்ரேஷன் இமெயில் ஐடி, அதுக்கப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தா ஒரு கேப்சா கொடுத்தீங்கன்னா உங்களோட விசாவோட ஸ்டேட்டஸ் காட்டணும். இது பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்னு இருக்கணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் பேமெண்ட் சரியாகாட்டி பேமெண்ட் பெண்டிங்னு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ்னு இருக்கணும். இப்போ வியட்நாம் விசா பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோம். இப்போ எனக்கு பண்ண மாதிரியே என் ஒய்ஃபுக்கு இன்னொரு அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணேன். விசா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி 3வது நாளே எங்களுக்கு கிடச்சிருச்சு. நான் விசா பார்த்தீங்கன்னா ஜூலை 23 அப்ளை பண்ணியிருந்தேன், ஈவினிங் ஒரு 6 மணி பக்கம். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு மெயில் வந்துச்சு, இந்த மாதிரி விசா ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லிவிட்டு. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜூலை 26 வந்துருச்சுங்க, 3 நாளில் கிடச்சிருச்சு. அதில் என்ன போட்டிருக்குன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோட் எடுத்து இன்னொரு வெப்சைட் இருக்குது, அந்த இ விசா சர்ச் மெனுன்னு சொல்லிட்டு நம்ம அதை காப்பி பண்ணிட்டு அதுலேயே லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கு போவோம். அதில் பார்த்திங்கன்னா நம்ம காப்பி பண்ண அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடை பேஸ்ட் பண்ணிவிட்டு நம்மளோட இமெயில் ஐடி கேட்கும், நம்ம அப்ளை பண்ணப்போ கொடுத்தோம்ல, அதையும் கொடுத்துட்டு
நம்மளோட டேட் ஆஃப் பர்த்து கொடுத்துட்டு அந்த கேப்சா ஃபில் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தோன்னா நம்மளோட விசா ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸில் வந்து கிராண்டட் விசான்னு இருக்குது. ஸோ எனக்கு வந்து விசா கிடச்சிருச்சு. அதே மாதிரி கிராண்டட் பீரியட் பார்த்திங்கன்னா 1 மாதத்துக்கு கொடுத்துருக்காங்க. நான் ஒன் வீக் தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் பை டிஃபால்ட்டாக அவங்க 1 மாதத்துக்கு கொடுத்துட்டாங்க. அந்த பிரிண்ட் விசாங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மெட்டில் நம்மளோட விசா ஓப்பன் ஆகும். இதுதாங்க வியட்நாமோட விசா. நம்ம ட்ராவல் பண்ணும்போது இது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நம்ம இமிக்ரேஷன் கவுண்டரில் காட்டினா போதும் நமக்கு வந்து விசா ஸ்டாம்ப் பண்ணிடுவாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு விசா காப்பி என் ஒய்ஃபுக்கும் வந்துருச்சு. ஆனால் என் பையனோட டீட்டெயில்ஸ் மட்டும் என்னோடய விசா அப்ளிகேஷனில் இல்லை. ஆனால் நாங்கள் மென்ஷன் பண்ணியிருந்தேன், ஆனால் அது கொடுக்கல. அதனால் நான் எம்பசிக்கு திரும்ப மெயில் பண்ணியிருக்கேன். அவனுக்கு வந்து இன்னொரு விசா தனியாக அப்ளை பண்ணுமா இல்லை இது மட்டும் போதுமான்னு சொல்லி. அந்த அப்டேட் வந்து நான் அடுத்த வீடியோவில் தரேன் மக்களே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே. பாய்.